guys, welcome to Vlogs of TSK. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் முன்னிட்டு நாங்களும் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து ரெகுலர் வெர்ஷனில் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன். என்ன அப்படின்னா மினியேச்சர் குக்கிங்கில் பொங்கல் பண்ண போகிறோம். அதுவுமே டிஃப்ரெண்ட்டான பொங்கல். என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், பூஸ்ட் பொங்கல் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் வீடியோஸும் போடலாம்னு வந்து யோசிச்சிருக்கோம். ஸோ வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபிலாம் கேட்டிங்கன்னா வந்து இந்த பொங்கலுக்கு ரெசிபி பெருசாக இல்லைங்க. ஏன்னா எனக்கே பொங்கல் பண்ண தெரியாமல் இப்படியோ பண்ணி பாதி கொட்டிருச்சு. அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பூஸ்ட்டை மட்டும் தான் போட்டிருக்கோம். நார்மல் பொங்கல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஜாகரிக்கு பதிலாக நாங்கள் பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் அந்த ப்ராசஸை நீங்களே பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக இருக்கா? வாங்கிட்டு வரணும் தான் சொன்னேன். நான் அது தானே வந்தேன், பார்த்து தானேங்கிறீங்க. இந்த மாதிரி கட்டைக்கு தான் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து நல்லா அது வந்து குக்காக விட போகிறோம். ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஸோ இந்த பிளான் போடும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் நிறைய சொப்பு சாமான் வச்சு விளையாடிருக்கேன். பட் வந்து எனக்கு இந்த வாட்டி என்னென்னா கட்டை இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா லைக் நிறைய காற்று வந்தது. அதில் வந்து ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட்டே நடந்துச்சு. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் ஜாலியாக இருந்தது. இப்போதான் அந்த சம்பவம். ஸோ போச்சான்ற சம்பவம் இதுதான். பெருசாக காற்றடிச்சு நாங்கள் ஆக்சுவலி காற்று வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தோம். அது அப்படியே இந்த குண்டானில் விழுந்து அப்படியே பாதி கொட்டிருச்சு. இருக்கிற பாதியில் தான் பேலன்ஸ் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி பாதி கொட்டிருச்சு. இருக்கிற பாதியை வச்சு தான் நாங்கள் பேலன்ஸ் பொங்கல் பண்ணோம். குழஞ்சி வந்ததுக்கப்புறமா, அதாவது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் பூஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே ரெசிப்பியை வந்து லைக் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஸ்ட் பேக்கெட் கொட்டிக்கோங்க. நாங்கள் 5 ரூபா பேக்கெட் வந்து ஒரு பூஸ்ட் பேக்கெட் ஃபுல்லாக நான் வந்து இந்த குட்டியோண்டு பொங்கலுக்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல். இன்கேஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒயிட் சுகரோ இல்லை ஜாகரியோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆட் பண்ணல, அப்படி தான் குக் பண்ணோம். பொங்கல் ரெடி. பூஸ்ட் பொங்கல் தண்ணி ஜாஸ்தியோ?
இப்போது எதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ இன்னும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு வந்து ட்ரெயின் ஆகணும். அதனால நான் திருப்பி கொஞ்ச நேரம் வந்து அதை அடுப்பில் வச்சுருக்கேன். டேஸ்ட் ஓகே, கன்சிஸ்டன்சி தான் வந்து சரியாக வரல. ஸோ இப்போது இதோட கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கீ எடுத்து வச்சுட்டேன். ஸோ கடாயில் வந்து அது மெல்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே இல்லைனா ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். cashew nuts. என்னாச்சு? ரோஸ்டே ஆகலை, எவ்வளோ நேரம் வச்சோம். கீழே நிறுத்தி எப்படியோ பண்ண போகிறேன். இப்போது இதை எடுத்து கீழே வச்சுட்டு ஓகே அதுக்குள்ளே இதை போட போகிறோம். போட்டு இந்த பொங்கலை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நார்மல் பொங்கல் கிடையாது, தம் பூஸ்ட் பொங்கல். நீங்கள் எல்லாருமே பிரியாணிக்கு தம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு பேசிக் பொங்கலுக்கு தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் எங்களோட குக்கிங்ஸ் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பக்காவாக வந்திருந்தது, சூப்பராக வந்திருந்தது. எங்களுக்கு அந்த தண்ணி வந்து எப்படி சுண்ட வைக்கிறதுன்னு தெரியாமல் மேலேயும் வந்து கொஞ்சம் ஹீட்டு வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி வந்து சுண்டும் அப்படின்னு நாங்களாக யோசித்து ஒரு விஷயத்த பண்ணோம். ஆனால் அது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. அது ரொம்ப நேரமாக வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் அது நல்லா வந்து தண்ணி வந்து இறுகி பொங்கல் ஃபார்முக்கு வந்தது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஏன் தம்மு போட்டோன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம தம் எடுத்துட போகிறோம். ஸோ 5 minutes தம் போட்டு இந்த பொங்கலாக இருக்கா ஸ்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் பாதி கொட்டிட்டோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வச்சோம். நடுவில் சில பல காரணம் இல்லை, கொட்டிருச்சு. இருக்கிறத வச்சு உங்களுக்கு பொங்கல் பண்ணி காட்டணும்னு பண்ணோம். பார்க்க நிஜமாகவே சக்கரை பொங்கல் மாதிரி கலரும் இருக்குது. முந்திரியெல்லாம் நாங்கள் போட்டு கார்னிஷ் பண்ணதில் வந்து நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து இப்போது பார்ப்போம். நீங்கள் யோசிக்கலாம், இத்தனோட பொங்கலுக்கு இவ்வளோ பெரிய தட்டு அவசியமான, என்கிட்ட இப்போ இதுதான் இருக்குது, அதனால் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஷ்னல் ஷெஃப்பு பண்ணாலும் சக்கரை பொங்கல் இப்படி தான் இருக்கும், எண்டும் பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து என்ன பொங்கல்? தம் பூஸ்ட் பொங்கல். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு விளையாட தான் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் பாவம் என் தம்பி, அதனால் நானே பண்ணிடுறேன். ஸ்மெல் எப்படி இருக்கு? பூஸ்ட் ஸ்மெல் தான் வருது. செம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு பூஸ்ட் டேஸ்ட் வரல, சக்கரை பொங்கல் டேஸ்ட் தான் வருது.
அந்த நெய் முந்திரி அல்டிமேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக வர்த்தாக இருந்தது இவ்வளோ நேரம் போராடினதுக்கு. அண்ட் என்னோட தம் பூஸ்ட் பொங்கலோட ரெசிபி வேணும்னா நான் ஷார்ட்டில் சொல்லிடுறேன், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பொங்கல் பண்ணுற ப்ராசஸ் தான். லைக் மூந்தாலும் ரைஸும் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா பாயில் பண்ணணும். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேக்கெட் பூஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நிறையா சிந்திருச்சு ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறதுனால. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைக் உங்கள் மம்மி கிட்டேயோ பெரியவங்க கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது நல்லா சுண்ட அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரும்போது நெய்யில் வந்து உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் இல்லை கிஸ்மிஸ்லாம் கொடுத்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான் என்னோட பூஸ்ட் பொங்கல் ரெசிபி. நீங்கள் தம் போடணும் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான். தம் நார்மலாக பிரியாணிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தம் போட்டு இந்த பொங்கலை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் வந்து கிளிக் பண்ணிட்டு சொல்லுங்கள். பாய்.